الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا نبينا مولانا محمد عبده ورسوله صلى الله تعالى وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا مع بعد فقد قال الله تعالى في محكم تنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى رواه الإمام البخاري بصحيحه صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாக எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் உண்டாவதாக. ஸலாத்தும் சலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எமது உயிரின் மேலான அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை துயர்ந்த அஸ்ஹாபுகள் தாபியங்கள் தாபியங்கள் கியாம வந்தம் பின்பற்றக்கூடிய அனைத்து நல்லடியார்கள் மீதும் உண்டாவதாக. புனிதமான ஜும்மாவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மாளிகையில் இத்திகாஃபுடைய நிய்யத்துடன் வீற்றிருக்கும் மனிதருமே சகோதரர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த கடமைகளை ஏவிருக்கின்றானோ பணித்திருக்கின்றானோ அந்த கடமைகளை முற்றுமுழுதாக கண்ணியமான முறையில் பேணுதலான முறையில் எடுத்து நடவுங்கள். எந்த விடயங்களை விட்டும் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தவிர்ந்து விலகி நடக்கும்படி அல்லாஹ் தடுத்திருக்கின்றானோ அந்த விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து நடக்கும்படி ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசீஹத்தும் வசியத்தும் அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கிறேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த காலம் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கியாமம் அந்திமிக்கக்கூடிய நேரத்தில் உலகத்தில் என்ன பித்தலாட்டங்கள் குழப்பங்கள் பிரச்சனைகள் உருவாகுமோ அப்படியான பிரச்சனைகள் நிரம்பி காணப்படக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் உலகத்தில் எந்த கண்டத்தில் எந்த நாட்டில் எந்த நகரத்தில் எந்த பட்டணத்தில் எந்த கிராமத்தில் எந்த வீதியில் எந்த வீட்டுக்குள் என்னென்ன நிகழ்வுகள் இடம்பெறப் போகிறதோ அவைகள் அனைத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நூற்றுக்கணக்கான ஹதீஸுடாக ஆழமாக தெளிவாக துல்லியமாக முன்னெச்சரிக்கையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை எங்களுக்கு முன்வைத்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவ்வாறு குறிப்பிட்ட ஏராளமான அடையாளங்கள், நடந்து முடிந்த அடையாளங்கள் ஏராளம். சஹீஹ் முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் பதிவாகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தகூமு ஸாஅ ஹத்தா தஹ்ருஜ நார் மின் அர்லில் ஹிஜாஸ் துலீகு அனாக லிபிலி புஸ்ரா. யுகனால் கியாமனால் உருவாக மாட்டாது இதுவரை எனில் ஹிஜாஸினுடைய பகுதியில் ஒரு பயங்கரமான ஒரு தீ வெளியாகும். அந்த தீ ஹிஜாஸினுடைய பகுதியில் மாத்திரமல்ல, பல மைல்களை தாண்டி ஷாமில் இருக்கக்கூடிய புஸ்ரா என்ற அந்த கிராமம், அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒட்டகங்களுடைய கழுத்துக்கும் இதனுடைய வெளிச்சம் படும் வரை யுகனால் கியாமனால் ஏற்பட மாட்டாதென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதக்கூடிய அல்லாமா இப்னு ஹஜர், அல்லாமா இப்னு கதீர், அல்லாமா நவவி, அல்லாமா அபு ஷாமா போன்ற இமாம்கள் சொல்லுகிறார்கள், ஹிஜ்ரி 456 ஜுமாதல் ஆஹிரா புதன்கிழமை இரவு மதீனா முனவராவில் ஒரு மிக பயங்கரமான ஒரு சப்தம் என்று கேட்குகிறது. இந்த சப்தத்தை கேட்டவுடன் மதீனத்தில் இருக்கக்கூடியவர்கள் திகைக்குகிறார்கள். அந்த சப்தத்தை தொடர்ந்து மதீனா முனவராவில் நிலநடுக்கம் ஏற்படுகிறது. இந்த நிலநடுக்கத்தின் ஊடாக மதீனா முனவராவினுடைய வீடுகளுடைய கூரைகளும் தளபாடங்களும் அசைய ஆரம்பித்து கொண்டிருந்தது. இந்த நிலநடுக்கம் விட்டு விட்டு ஏற்பட்டது. ஜும்மாவுனுடைய தினம் வரைக்கும் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டு கொண்டிருந்தது. ஜும்மாவுனுடைய தொழுகைக்கு பின்னால மதீனா முனவராவுடைய மஸ்ஜித் நபவியில் ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றிவிட்டு
மஸ்ஜித் நபவிக்கு பின்னால் இருக்கக்கூடிய கிழக்கு பக்கமாக இருக்கக்கூடிய பனு குரைலா, அதுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய ஹர்ரா என்ற இடம், அந்த இடத்துக்கு வெளியாகி சென்றோம். எமது வாழ்நாளில் பார்க்க முடியாத மிக பயங்கரமான ஒரு தீ அந்த இடத்தில் எரிந்து கொண்டிருந்தது. இதனுடைய தீயினுடைய அகலத்தை பற்றி அல்லாமா நூருத்தீன் சம்ஹூதி ரஹ்மமுல்லா அவர்கள் வஃபா உல் வஃபா பி அக்பாரி தாரில் முஸ்தபா என்ற கிரந்தத்தில் எழுதுகிறார்கள். இந்த தீ சுமாராக 10 மைல்கள் அளவுக்கு அதனுடைய தீ வியாபித்திருந்தது. இதனுடைய உயரம் வானத்தை எட்டக்கூடிய அளவுக்கு மிக உயரமாக அந்த தீ சுமாராக 3 மாத காலம் வரைக்கும் அந்த இடத்தில் எரிந்து கொண்டிருந்தது. மதீனா முனவராவில் இருக்கக்கூடிய பெண்கள் இரவு நேரங்களில் இந்த வெளிச்சத்தின் ஊடாக அவருடைய ஆடைகளையும் நெய்து கொண்டிருந்தார்கள். அது மாத்திரமல்ல, இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதக்கூடிய இமாம்கள் சொல்லுகிறார்கள், எங்களுக்கு தவாத்துர் மிக நம்பத்தகுந்த அளவுக்கு ஆதாரபூர்வமாக செய்தி கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தீ அந்த ஹிஜாஸினுடைய பகுதியில் மாத்திரமல்ல, பல மைல்களை தாண்டி அங்கு ஷாமில் இருக்கக்கூடிய புஸ்ரா என்ற அந்த கிராமம், அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய இடங்களுக்கும் இது பரவி சென்றது என்ற தகவல் ஆதாரபூர்வமாக கிடைக்கப்பட்டிருக்கிறது என்ற கருத்தை இந்த ஹதீஸுக்கு கீழால் இமாம்கள் எங்களுக்கு விவரிக்கிறார்கள். மேலான அன்பர்களே, சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உலகத்தில் இடம்பெறக்கூடிய அனைத்து நிகழ்வுகளும் இன்று உலகளாவிய மட்டத்திலும் நாடளாவிய மட்டத்திலும் ஆங்காங்கே வெள்ளம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது, மழை பெய்து கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பற்றி குறிப்பிடக்கூடிய நேரம், மின் அஸ்ராத்தி ஸாஅ கஸ்ரத்துல் அம்தார், கியாம நாள்களுடைய அடையாளங்களில் ஒன்றுதான் அதிகமாக மழை பெய்வது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக எங்களுக்கு முன்வைத்திருக்கிறார்கள். மேலான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரிகளே, உலகத்தினுடைய புத்திஜீவிகள், அறிவாளிகள், வானவியல் சம்பந்தப்பட்டவர்கள் உலகத்தில் ஒவ்வொரு கருத்துக்களை முன்வைத்தாலும் இஸ்லாமியர்களாக முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் எமது அகீதா, எமது உள்ளத்தினுடைய அந்த கொள்கை ஆழமாக பதியப்பெற வேண்டும். இவ்வாறான கட்டங்களில் நாம் ஒவ்வொருவர்களும் அல்லாஹ் வானத்தில் முடிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு நிகழ்வுகளும் தீர்மானங்களும் உலகத்தில் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அல்லாஹுடைய அனுமதியின் பேரில் தான் உலகத்தில் இடம்பெறக்கூடிய அனைத்து அசைவுகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்ற ஆழமான உறுதியான ஈமான் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அஸ்ஸாபி முஸீபத்தின் இல்லா பிஇذنில்லாஹ், குர்ஆன் மிக தெளிவாக சான்று பகர் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், உலகத்தில் இடம்பெறக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் அல்லாஹுடைய அனுமதியின் பேரில் தான் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குல்லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், உலகத்திலே இடம்பெறக்கூடிய ஒவ்வொன்றும் அது அல்லாஹுடைய தீர்மானத்தில், அல்லாஹுடைய முடிவின் பிரகாரம் தான் உலகத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஏன் இந்த நிகழ்வுகள், ஏன் இவ்வாறான அனர்த்தங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது? அதுக்குரிய காரணத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கியாமத் நாள் வரக்கூடிய அனைத்து சமூகங்களுக்கும் பாடமாக, படிப்பினையாக அல்லாஹ் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றான். லஹரல் ஃபஸாத் ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதின் நாஸ், தரைகளிலும் கரைகளிலும் உண்டாகக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும், ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் காரணம் மனிதர்களூடாக இடம்பெறக்கூடிய பாவச் செயல்கள் தான் இதற்குரிய அடிப்படை காரணம் என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை பார்த்து மிக தெளிவாக கூறிக்கொண்டிருக்கின்றான். மேலான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரிகளே, அனைவர்களும் தீயவர்களாக இருக்கக்கூடிய இடங்களில் இவ்வாறான அனர்த்தங்கள் உண்டாகுதென்றால் அது நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையாக இருந்து கொண்டிருக்கிறது. நல்லவர்களாக வாழக்கூடிய இடங்களில் இவ்வாறான நிகழ்வு உண்டாகமாக இருந்தால் அது அவர்களுக்கு ஒரு சோதனையாக இருக்கிறது. நல்லவர்களும் தீயவர்களும் இரண்டரை கலந்திருக்கக்கூடிய இடங்களுக்கு இடம்பெறுமாக இருந்தால் ஒவ்வொரு மனிதர்களும் அந்த நிலைமையில் தான் எந்த அடிப்படையில் இது ஒரு சோதனையா அல்லது நான்
மறைமுகமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ பாவங்களுக்கு அல்லாஹ் உலகத்தில் தன்னை சுத்தப்படுத்துவதற்காக தரக்கூடிய தண்டனையா என்பதை அவரவர்கள் சிந்திக்க கடமைப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். மேலான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நிகழ்வுகள் ஊடாக நாம் ஒவ்வொருவர்களும் பாவத்தில் இருந்து எங்களை பாதுகாக்கக்கூடிய ஆரோக்கியமான சமூகமாக அல்லாஹ்வின் பக்கம் தொடர்புள்ள மக்களாக மாறுவது எங்கள் அனைவர்களுக்கும் நாம் சோதிக்கப்படாத இந்த இடங்களில் நிம்மதியாக எமது குடும்பங்களுடன் எமது வியாபாரங்களுடன் ஆரோக்கியமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவர்களும் எமது பாவங்களில் இருந்து நாம் முழுமையாக விடுபடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் என்பதை நானும் நீங்களும் உள்ளத்தில் கை வைத்தவர்களாக எமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது காலத்தினுடைய கடமையாக கடப்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது. வரலாறு நெடுகிலும் இதைவிட பேர் அனர்த்தங்கள் உண்டான ஒன்றல்ல. வரலாறு நெடுகிலும் இமாம்கள் அன்றைய காலத்தில் இடம்பெற்ற பாவ செயல்கள் ஊடாக பேர் அனர்த்தங்கள், பேர் அழிவுகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில நாடுகளில் இஸ்லாமியர்கள் வாழ்ந்த அந்த இடங்களில் அல்லாஹ் ஏற்படுத்திய பஞ்ச வரலாறு இன்றும் எமது உள்ளத்தை நடுக்கக்கூடிய பயங்கரமான அனர்த்தங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு முன்னால் வாழ்ந்த சமூகங்களுக்கு ஏற்படுத்தியது வரலாறு சான்று பகிர்ந்து கொண்டிருக்கிறது. இமாம்கள் வரலாற்றிலே எழுதுகிறார்கள், அஷித்தா அல் முஸ்தன்சிரியா என்று வரலாற்றிலே அதுக்கு பேர் சூட்டப்பட்டிருக்கிறது. அல் முஸ்தன்சிர் பில்லா என்ற மிஸ்ருடைய ஆட்சியாருடைய காலத்தில் 7 வருடங்களாக அல்லாஹ் வறட்சியை ஏற்படுத்தினான். ஏன் நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வறட்சியினுடைய கொடுமை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பகுதிகளில் சாப்பிடுவதற்கு எந்த உணவும் இல்லாமல் உணவு தட்டுப்பாட்டை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்துகிறான். ஒரு ரொட்டி துண்டை வாங்குவதும் தன்னுடைய மாளிகை, தன்னுடைய வசிக்கக்கூடிய இடத்தை கொடுத்துவிட்டு ரொட்டி துண்டை வாங்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக பயங்கரமான சோதனைகளை அந்த இடங்களில் ஏற்படுத்துகிறான். ஒரு கட்டம் வருகிறது, மனிதர்கள் சாப்பிடுவதற்கு உணவு இல்ல, முழுமையாக முடிவடைந்து விடுகிறது. அவர்கள் அந்த கட்டத்தில் செத்த பிராணிகளை, நாய்களை கூட, கபர்களை தோண்டி அவை செத்த பிணங்களை கூட சாப்பிட்டார்கள் என்பதாக மிக தெளிவாக இமாம்கள் வரலாற்றில் எழுதுகிறார்கள். அடுத்த கட்டமாக கூடிய நேரம் பாதைகளிலும் வீதிகளிலும் நடமாடக்கூடிய மனிதர்களை பிடித்து மனிதர்களை சாப்பிடக்கூடிய ஒரு கட்டம் உருவாகிறது. இமாம்கள் எழுதுகிறார்கள், மனிதர்களை வேட்டையாடுவதற்கென சுனியத்தில் ஹதாதீஃப் வலா காலீப், மனிதர்களில் இஸ்தியாதில் மார்ரா அல் ஷவாரி, பாதையில் நடமாடக்கூடிய மனிதர்களை வீட்டினுடைய முகட்டிலிருந்து அன்றைய காலத்தில் அதிகமான பேர்கள் பசியினுடைய கொடுமையை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இதனாடி வீடுகளுடைய கூரைகளில் இருந்து கொண்டு பாதையில் செல்லக்கூடிய மனிதர்களை வேட்டையாடுவதற்கென சில கருவிகளை பயன்படுத்தி மனிதர்களை அவர்கள் சாப்பிட்ட வரலாறு நாட்டினுடைய தலைவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு கூட உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத நிலைப்பாடுக்கு அந்த நாடு தள்ளப்பட்டது. வரலாற்றில் எழுதுகிறார்கள், மிஸ்ருடைய ஒரு வசீர், ஒரு அமைச்சர் ஒரு பகுதிக்கு போகக்கூடிய நேரம் 3 வாலிபர்கள் அந்த இடத்திலே அமைச்சரை கண்டு, வசீரை கண்டு உடனே அந்த வசீரை பிடித்து முழுமையாக சாப்பிட்டு விட்ட வரலாறு இன்னும் எழுதப்படுகிறது. கணவர் வஃபாத்தாகி விடுகிறார். யாருக்கும் செய்தியை அறிவிக்காமல் மனைவி பல நாட்களாக சாப்பிடுவதற்கு உணவு இல்லை. கடைசியாக தன்னுடைய கணவனை முழுமையாக சாப்பிட்ட வரலாறையும், வீடுகளுடைய கட்டில்களுக்கு அடியில் மனித முட்கள் நிறைந்ததாக காணப்பட்டதாக இமாம்கள் வரலாற்றில் எழுதுகிறார்கள். தாயும் தகப்பனும் நீண்ட காலமாக பல நாட்களாக உணவு இல்லை. தனக்கு கிடைத்த மடியில் இருந்து கொண்டு பால் குடிக்கக்கூடிய குழந்தையை கொன்றுவிட்டு குழந்தையை
சாப்பிட்ட வரலாற்றையும் மிக ஆதாரமாக அன்றைய காலத்திலே இமாம்கள் தெளிவாக முன்வைக்குகிறார்கள். அதே போன்றுதான் அல்லாமா இப்னு கையிம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அல் முன்தலம் என்ற இஸ்லாமிய வரலாற்று கிதாபிலே அன்று ஸ்தோம்பலில் துருக்கியினுடைய நாட்டிலே ஏற்பட்ட பஞ்சத்தை எழுதுகிறார்கள். அனைவர்களிடமும் தீனாரும் திர்ஹமும் மாணிக்கம் மரகதம் அனைத்தும் கைகளில் இருந்தது. ஆனால் தன்னுடைய தீனாரை திர்ஹத்தை மாணிக்கத்தை மரகதத்தை கொடுத்துவிட்டு தன்னுடைய பசிக்காக ஒரு ரொட்டி துண்டை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு பெண் என்ன செய்கிறாள்? கர்ப்பிணி தாய், பல நாட்களாக பசியோடு இருக்கக்கூடிய பெண் தனது வீட்டில் இருக்கக்கூடிய மாணிக்கங்களையும் மரகதங்களையும் 2 கைகளில் அள்ளிக்கொண்டு துருக்கியினுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய ஸ்தாம்பலுக்கு வருகிறாள். அங்கிருக்கக்கூடிய கடைகளிலும் பஜார்களிலும் தெருக்களிலும் தன்னுடைய மாணிக்கங்களையும் மரகதங்களையும் எடுத்துவிட்டு தனக்கு ஒரு ரொட்டி துண்டு தருமாறு அங்கலாய்க்கிறாள், அழுகிறாள். யாரும் இவளுடைய மாணிக்கங்களை மரகதங்களை எடுத்துவிட்டு இவளுக்கு ரொட்டி துண்டை கொடுப்பதற்கு தயாராகவில்லை. இந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட கோபம் விசனம் தனது கையில் இருக்கக்கூடிய மாணிக்கங்களையும் மரகதங்களையும் துருக்கியினுடைய பஜாரில் வீசிவிடுகிறாள். ஃபலம் யல்தஃபித் இலைஹா அஹதுன், அதை எடுப்பதற்காக யாரும் தயாராகவும் இல்லை. இந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பஞ்சத்தை ஏற்படுத்தினான். ஏன்னா நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் காலத்துக்கு காலம் சில அனர்த்தங்கள் சோதனைகள் ஏற்படுகிறதா என்றால் அதுக்குரிய அடிப்படை காரணம் நாம் பாவத்தின் பக்கம் மூழ்கி கொண்டிருக்கிறோம் என்ற யதார்த்தத்தை, கருப்பொருளை ஒவ்வொருவர்களும் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இதுதான் ஸ்பெயினுடைய அந்த நாட்டிலும் வாலிபர்கள் யுவதிகள் அனைவர்களும் இன்று இருக்கக்கூடிய அமெரிக்காவை விட மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். ஒரு காலத்தில் அந்த ஸ்பெயினுடைய நாடு 800 வருடம் இஸ்லாமிய ஆட்சி இடம்பெற்றுக் கொண்டிருந்த அந்த நாட்டில் ஒரு காலத்தில் ஐரோப்பாவாதிகள், மேற்கத்தியவாதிகள், வெள்ளையர்கள் அந்த ஜாமியா குர்துபாவில் இருந்த லைப்ரரியில் அன்றைய அறிவாளிகளாக மாமேதைகளாக திகழ்ந்தவர்கள் உந்துலுசருடைய உலமாக்களாக இருந்தார்கள். காலை மடித்துக் கொண்டு அந்த ஜாமியா குர்துபாவில் இருந்த அந்த லைப்ரரி இன்று உலகத்தினுடைய மிகப்பெரிய பல்கலைக்கழகமாக இருந்தது. அனைத்து துறை சார்ந்தவர்களும், வைத்திய துறையாக இருக்கட்டும், புவியியல் துறையாக இருக்கட்டும், வானவியலாக இருக்கட்டும், கணித துறையாக இருக்கட்டும், தொழில்நுட்ப கலையாக இருக்கட்டும், அனைத்து துறைகளிலும் அன்று அந்த இஸ்லாமியர்கள் தேர் போனவர்களாக மாமேதைகளாக இருந்தார்கள். அன்பர்களே, சகோதரர்களே, இஸ்லாமியரிடத்தில் அவர்கள் காலை மடித்து கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் உருவானது. போகக்கூடிய மேற்கத்தியவர்கள் இஸ்லாமிய கலாச்சாரங்களை தழுவியவர்களாக அன்றைய ஐரோப்பா நாடுகளில் இந்த உந்துலுஸ் ஸ்பெயினுக்கு வந்து போகக்கூடிய கல்வி கற்கக்கூடிய வெள்ளையர்கள் அந்த நாடுகளில் அரபிகளை போன்று ஆடை கலாச்சாரத்தை தழுவியவர்களாக, அரபு பாஷை பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள். இவ்வாறான அந்த குர்துபா அல்ஹம்துலில்லாஹ் ஒரு காலத்தில் அனைத்து துறைகளிலும் பேர் போனவர்கள், ஆன்மீகத்திலும் உயர்ந்தவர்களாக இருந்தார்கள். ஜாமியா குர்துபாவுடைய அந்த பகுதியில் 60,000 பெண்கள் குர்ஆனை சுமந்தவர்களாக இருந்தார்கள். பாதையில் போகக்கூடியவர்கள், வீதியில் போகக்கூடிய சிறார்கள், வாலிபர்கள், யுவதிகள் அனைவர்களும் குர்ஆனுடையவர்களாக, ஈமானிய ஆன்மீக வளவாளர்களாக இருந்தார்கள். மேற்கத்திய நாடுகள் கூட ஐரோப்பாவுடைய வாசலுக்கும் இஸ்லாமிய ஆட்சி சென்று விடுமா என்று பயப்படப்பட்டது. ஆனால் சியோனிசிய அவர்களுடைய சரி திட்டம் வாலிபர்களையும் யுவதிகளையும் சிறார்களையும் இஸ்லாமிய விழுமியங்களையும் பாரம்பரியத்தையும் உள்ளத்திலிருந்து கலட்டுவதற்கான சதிகளை அவர்கள் அங்கு முன்வைத்தார்கள். இஸ்லாமியத்தில் இருந்த ஒற்றுமையை சீர்குலைத்தார்கள். என்ன நடந்தது? பெண்கள் ஆண்கள் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களாக, இரவு நேரங்களில் ஆண் பெண் என்ற வித்தியாசம் இல்லாமல் விபச்சாரத்திலும்
ஆடலிலும் பாடலிலும் நடனத்திலும் குடியிலும் போதையிலுமாக அங்கு வாலிபர்கள் யுவதிகள் நடமாடக்கூடிய சூழல். இசை கற்பிப்பதற்காக பெரும்பெரும் நிறுவனங்கள் ஸ்பெயினில் ஆரம்பிக்கப்பட்டது. என்ன இடம்பெற்றது? நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் முஸ்லிம்களை அங்கு வைத்து அன்றைய வெள்ளையர்கள் இஸ்லாமியர்களுக்கு கொடுத்த சதிகளும் வேதனைகளும் சித்திரவதைகளையும் இமாம்கள் பல பக்கமாக 1000க்கும் மேற்பட்ட பக்கங்களாக இன்றும் கண்ணீர் வடிக்க வேண்டும். அந்த ஜாமியா குர்துபாவுடைய ஒவ்வொரு தூண்களும் இஸ்லாமியருடைய வரலாற்றை அது இன்றும் அழுத வண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறது. நண்பர்களே, சகோதரர்களே, பகலுடைய நேரத்தில் வாலிபர்கள் பிடிக்கப்பட்டு இஸ்லாத்தை விட வேண்டும் என்று வெள்ளையர்கள் ஊடாக சித்திரவதை செய்யப்பட்டது. இஸ்லாத்தை விடாத பட்சத்தில் நெருப்பின் மூலமாக வாலிபர்கள் பொசுக்கப்பட்டார்கள். யுவதிகள் பிடிக்கப்பட்டு இஸ்லாத்தை விட வேண்டும். இஸ்லாத்தை விடாத பட்சத்தில் அந்த யுவதிகளுடைய மார்பகங்கள் இரும்பு சீப்பின் மூலமாக வாரப்பட்டது மாத்திரமல்ல, கபருஸ்தானுக்கு சென்று அந்த பெண்களை அவர்களுடைய முடிகளை முகத்துக்கு முன்னால் போடப்பட்டு 2 கால்களையும் 2 கைகளையும் கட்டப்பட்டு அந்த இடத்தில் போடப்படும். ஒவ்வொரு யுவதிகளும் பைத்தியக்காரி பெண்களாக வஃபாத்தான வரலாற்றை இமாம்கள் தெளிவாக முன்வைக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு சிறார்களும் ஸ்பெயினுடைய தெருக்களில் நடமாடக்கூடிய நேரம் அவர்கள் பிடிக்கப்பட்டு நிர்வாணமாக்கப்பட்டு விருத்தாப்பியம் செய்யப்பட்டவர்களா ஹத்னா செய்யப்பட்டவர்களா என்ற அடையாளம் பார்க்கப்பட்டால் அங்கு அந்த சிறார்களை பிஞ்சு உள்ளங்களை ஸ்பெயினுடைய சுவரிலே வீசப்படும். கால் வேறாக, கை வேறாக, தலை வேறாக இரத்த ஆறு ஓடிய வரலாற்றை கூட இமாம்கள் எழுதுகிறார்கள். ஸ்பெயினுடைய சிட்டில மாத்திரம் 2000க்கும் மேற்பட்ட மஸ்ஜிதுகள், குர்துபாவுக்கு சூழாக 3000க்கும் மேற்பட்ட மஸ்ஜிதுகள் ஒரு கட்டம் வருகிறது. எந்த இஸ்லாமியர்களுக்கும் ஜும்மாவுடைய தினத்தில் அவர்கள் ஜும்மாவுடைய மஸ்ஜிதுக்கு போக முடியாது. ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவ ஆடைகளை அணிந்தவர்களாக கிறிஸ்தவ தேவாலயத்துக்கு போக வேண்டும் என்று நிர்பந்திக்கப்படக்கூடிய அளவுக்கு முஸ்லிம்கள் உரிமை இழந்தவர்களாக, ஒடுக்கப்பட்ட சமூகமாக அந்த நாட்டுக்குள் வைத்து லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் கொல்லப்பட்ட வரலாறு இன்றும் சான்றாக இருக்கிறது. நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரரே, நமது நாட்டிலும் சியோனிச கொள்கைகளுடைய மிக தீவிரமாக நாட்டிலே அவர்கள் இன்று பல வியூகங்களை முன்வைத்து எமது வாலிபர்களையும் எமது சிறார்களையும் எமது யுவதிகளையும் கெடுக்கக்கூடிய ஏராளமான திட்டங்களை முன்வைத்துக் கொண்டு போகிறார்கள். அந்த சியோனிச கொள்கைகளில் இருந்து எமது வாலிபர்கள் எமது சிறார்கள் எமது யுவதிகளை பாதுகாத்து மஸ்ஜிதோடு ஈமானோடு இஸ்லாமிய பாரம்பரியங்களை தழுவிய உள்ளங்களாக ஆன்மீக வளவாளர்களாக மாற்றக்கூடிய பாரிய கடப்பாடு பொறுப்பு எங்கள் அனைவர்களுக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வாறான நிகழ்வு அல்லாஹ் நாம் அவன் பக்கம் முழுமையாக பாவத்தில் இருந்து விடுபட்டு அல்லாஹ் பக்கம் தௌபா செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹ்விடத்தில் அழக்கூடியவர்களாக இந்த நிலைமை ஏற்பட்டு விடக்கூடாது என்று உம்மத்துக்காக அல்லாஹ்விடத்தில் மன்றாடக்கூடிய சமூகமாக மாறுவோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறான அனர்த்தங்களிலிருந்து எங்களை பாதுகாக்கக்கூடியவனாக, நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய உதவிகள் நேரடியாக வரக்கூடிய தகமை நிறைந்த சமூகமாக மாறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ், நாட்டிலே ஏற்பட்ட இந்த அனர்த்தத்தில் இருந்து யார் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, யார் யார் உடைமைகளை இழந்தவர்களாக, குடும்பங்களை இழந்தவர்களாக, யா அல்லாஹ், அவர்களுக்கு நீ ஆறுதலையும் மன அமைதியையும் பழைய நிலைமைக்கு அவர்களுக்கு யா அல்லாஹ் சந்தோஷகரமான நிலைமையை ஏற்படுத்தி விடு. யா அல்லாஹ், நாட்டிலும் முழு உலகத்திலும் இவ்வாறான பேர் அனர்த்தங்களிலிருந்து அனைத்து சமூகங்களையும் அனைத்து முஸ்லிம்களையும் யா அல்லாஹ் நீ பாதுகாத்தடி. யா அல்லாஹ், பலஸ்தீன மண்ணிலே பாடுபடக்கூடிய அந்த சிறார்கள், அந்த யுவதிகள், அந்த வாலிபர்கள் யா அல்லாஹ் இடிபாடுகளுக்குள் குளிருக்குள் யா அல்லாஹ் அவர்கள் படக்கூடிய கஷ்டம் ஏராளம். யா அல்லாஹ், அவர்களுக்கு மேலான பாதுகாப்பை கீழும் மேலுமாக உனது மலாயிக்காமார்களை கொண்டு விசேடமாக பாதுகாத்தடி. யா அல்லாஹ், அந்த மக்கள் யா அல்லாஹ்
அந்த குதுஸை பாதுகாப்பதற்காக தனது உயிரை துயர்ந்தவர்களாக அந்த மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், அந்த மக்களுக்காக யா அல்லாஹ் நீ ஆஃபியத்தை, ஆரோக்கியத்தை அல்லாஹ் பழைய நிலைமைக்கு அந்த மக்களை யா அல்லாஹ் நீ வாழ வைத்து விடு. யா அல்லாஹ், எந்த அநியாயத்தையும் அக்கிரமங்களையும் கட்டவிழ்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இருதயம் இல்லாத கூட்டத்தை போன்று அரக்கர்களாக அந்த சியோனிச கொள்கை உடையவர்கள் அந்த மண்ணிலே அரங்கேற்றக்கூடிய அநியாயங்களுக்கு யா அல்லாஹ் நீ முடிவை கொடுத்து விடு. யா அல்லாஹ், அந்த குதுஸினுடைய யா அல்லாஹ் பைத்துல் முகத்தஸிலே சென்று தொழக்கூடிய அரும்பெரும் பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் நீ தந்து விடுவாயாக. எமது இறுதி முடிவை கலிமாவோடு, தொழுகையோடு, திக்ரோடு யா அல்லாஹ் உன்னை வந்தடையக்கூடிய அரும்பெரும் பாக்கியத்தை தந்துடுவாயாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله صلى الله تعالى وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. مع بعد، فيا عباد الله أوصيكم نفسي أولا بتقوى الله وأخصكم على طاعته وأصدركم عن معصيته. إن ديننا دين الإسلام يهدي إلى سبيل الرشاد بشره النبي صلى الله عليه وسلم وبين في ذلك في سيرته الجميلة ولم تبك في قلبه الزخارف الدنيا وهو الذي قال لو كان الدنيا تزن عند الله جناحا بعوضا ما سكى منها كافر شربت بين بدر. رواه الترمذي. أيها الأخوة في العالم فرقة تعيشا فرقة أغرتهم الحياة الدنيا وفرقة أرغمهم الآخرة وهم الفائزون في الدنيا والآخرة فوزا جميلا. وكونوا من الفرقة الثانية تدخل دار السلام فرحا وسرورا ولا تكن ممن تغى ولا أتغى ولا المضطرين المللين في الدنيا والآخرة. إن أحسن الكلام أبينا إلى محكم الأحكام كلام ربنا السلام. الله عز وجل من قائل عظيم وهو أصدق القائلين. فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والذين تبوا دار الإيمان منكم يحبون من هاجر إليهم ولا يجدون في صدورهم حاجة مما أوتوا ويؤثرون على أنفسهم ولو كان بهم خصاصة ومن يوق شح نفسه فأولئك هم المفلحون. صدق الله العلي العليم وصدق رسوله الكريم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين فاستغفر من كل ذنب إنه الغفور الرحيم. الحمد لله أرشدنا إلى صراط مستقيم والذي أنعم علينا بدينه الكريم والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبع إحسان إلى يوم الدين. أما بعد، أيها الأخوة اتقوا الله عز وجل وأطيعوه إن أكرمكم عند الله أتقاكم. إن الله عز وجل أعطانا العقل وأمرنا بالتفكير إلى خلقه. والله عز وجل جعل الليل والنهار آية وكل منها يجري على تدبيره وتقديره. فإذا أدبر الليل أقبل النهار وإذا أدبر النهار أقبل الليل. فيجب علينا أن هذا من يفعل هذا من قائت هذا ولمن قائت هذا وأعبد الله كعبادة. هذه غاية الأهداف. واتقوه في جميع الأوقات ولا تهمل الأهل في اتباع الشهوات واتبع كتاب سنة رسول الله صلى الله عليه وسلم كي لا تكون في الضلالة وكل ضلالة في النار. وقال نبينا عليه الصلاة والسلام تركت فيكم أمرين لم تللوا ما تمسكتم بهما كتاب سنة رسول الله صلى الله عليه وسلم. وفي رواية أخرى وأهل ترتي اللهم جنبنا من يد الفرائض وانتهي نواهي وجنب من عبادك الصالحين واحشرنا غدا في زمرة الأولياء والمتقين. اللهم لنا سادتنا خلفانا الراشدين أمير المؤمنين سيدنا أبي بكر رضي الله تعالى، أمير المؤمنين سيدنا عمر بن الخطاب رضي الله تعالى، أمير المؤمنين سيدنا عثمان بن عفان رضي الله تعالى، أمير المؤمنين سيدنا علي بن أبي طالب رضي الله تعالى، سائر الصحابة أجمعين والتابعين من تبعهم إحسان إلى يوم الدين. وارض عنا محمد رحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم الأموات. اللهم أعز الإسلام وأنصاره وأذل الشرك وأشراره. اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار. اللهم لا تشوي خلقنا بالنار ولا تجرنا من حطب النار فإنها بئس الدار بئس المثوى بئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله تعالى يذكركم واشكروا يزدكم ولذكر الله تعالى أكبر.